கல்வி அறிவின் மூலமாகவே அறியாமையை போக்க முடியும், அறிவை பெருக்க முடியும், தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும், முன்னேற்ற பாதையில் பீடு நடை போட முடியும். இது தனி நபர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல, ஒவ்வொரு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், ஏன் உலகத்திற்கும் கூட பொருந்தக்கூடிய உண்மை. கல்வி என்பது பாட புத்தகங்களோடு மட்டுமே தொடர்புடையது என்றோ, பள்ளி மற்றும் கல்லூரி காலத்தோடு முடிந்து விடக்கூடியது என்றோ கருதாமல் வாசிப்பு பழக்கத்தை விரிவடைய செய்வது அவசியம் என்பது கல்வியாளர்களின் கருத்து. அந்த வகையில் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களிடையேயும் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தும் நோக்கில் புதிய தலைமுறை மன்றம் மற்றும் நூலக தகவல் அறிவியல் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் தமிழகத்தில் சென்னை, கோவை, நெல்லை, திருச்சி, திருநெல்வேலி என பல்வேறு நகரங்களில் விழிப்புணர்வு பேரணி தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த நேரடி தகவல்களை அளிப்பதற்காக ஆங்காங்கே நமது செய்தியாளர்கள் உள்ளனர். அவர்களிடம் பேசுவோம். சென்னையில் மெரினா கடற்கரையில் வாசிப்போம் நேசிப்போம் பேரணி நடைபெற்று வருகிறது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இது குறித்த தகவல்களை அங்கிருக்கும் நம் செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கௌதம், சென்னையில் மெரினாவில் நடைபெற்று வரும் இந்த பேரணியின் நோக்கம் குறித்தும் இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருப்பதன் பின்னணி குறித்தும் சொல்லுங்க. இந்த பேரணி எங்க தொடங்கி எங்க முடிவடையுது? நூலக தகவல் அறிவியல் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் புதிய தலைமுறை மன்றம் ஆகியவை இணைந்து நடத்தும் வாசிப்போம் நேசிப்போம் என்ற பேரணியானது தற்போது சென்னையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் உள்ள அண்ணா சதுக்கத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை இந்த பேரணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது தேசிய நூலக வாரமானது நவம்பர் 14ஆம் தேதியிலிருந்து வரும் 20ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. எனவே குழந்தைகள் மற்றும் அனைத்து தரப்பினரிடத்திலும் வாசிப்பதன் நோக்கத்தை வலியுறுத்தும் வகையிலும் அதனை மேம்படுத்தும் வகையிலும் இந்த பேரணியானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக குழந்தைகளிடத்தில் இந்த பழக்கம் ஆரம்பத்திலிருந்தே வளர வேண்டும். மேலும் பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களிடத்திலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதன் முதன்மையாக நோக்கமாக இருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த ஏராளமான நபர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கையில் பதாகைகளை ஏந்தியபடியும் இந்த வாசிக்கும் பழக்கத்தை மேம்படுத்துவது தொடர்பான கோஷங்களை இட்டபடியும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாமே இந்த மெரினா கடற்கரை சாலையில் பார்க்கலாம். அவர்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பதாகைகளை நீட்டியபடி அவர்கள் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து தொடர்ந்து அவர்கள் நடந்து சென்று கலங்கரை விளக்கம் வரை போவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இதற்கான முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. சரண்யா. சரி கௌதம், இப்ப சென்னையில் நடைபெற்று வரும் அந்த பேரணியின் நேரலை காட்சிகளை நாமும் பார்த்துட்டு இருக்கோம். அண்ணா சதுக்கத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரைக்கும் இந்த பேரணி நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதுல மாணவர்கள் தவிர வேற யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க இந்த பேரணியில? குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நபர்கள் யார்? அதாவது நிறைய சிறப்பு விருந்தினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தாண்டவன் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தின் நூலக அறிவியல் பிரிவின் தலைவராக இருக்கின்ற அமுதவல்லி கலந்து கொண்டிருக்கிறார். திரைப்பட நடிகர் சிவா கலந்து கொண்டிருக்கிறார். மூத்த IAS அதிகாரியான அன்சுல் மிஸ்ரா கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் திரைப்பட இயக்குநரான மித்ரன் ஜவஹர் கலந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு பல்வேறு சிறப்பு விருந்தினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வாசிக்கும் பழக்கத்தை குழந்தைகளிடத்திலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மாணவர்களோடு மாணவர்களாக இந்த அண்ணா சதுக்கத்திலிருந்து கலங்கரை விளக்கம் வரை தற்போது மாணவர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். சரண்யா. இது தொடர்பாக சென்னையிலிருந்து வரும் தகவல்களை கேட்டோம். அடுத்ததாக திருச்சியிலிருந்து நம் செய்தியாளர் சார்ல்ஸ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இந்த பேரணி குறித்து பேசலாம். சார்ல்ஸ், திருச்சியில் வாசிப்போம் நேசிப்போம் பேரணி நடைபெற்றிருக்கு. எந்த இடத்துல இன்னைக்கு இந்த பேரணி தொடங்குது, எந்த இடத்துல முடியுது? திருச்சியில் மக்களோட ஆதரவு இந்த பேரணிக்கு எப்படி இருக்கு? கல்லூரியில சற்று நேரத்துக்கு முன்னதாக வாசிப்போம் நேசிப்போம், அதாவது புதிய தலைமுறை மன்றமும் மற்றும் சாலிஸ் நூலக தகவல் அறிவியல் மேம்பாட்டு அமைப்பு சார்பாக நடத்தப்படும் இந்த மாபெரும் பேரணியில ஏராளமாக கலந்து கொண்டிருக்காங்க. குறிப்பாக பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க. தற்போது இந்த காட்சிகளை கூட பார்க்கலாம். தொடர்ந்து பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஷப் கல்லூரியில் தொடங்கிய பேரணியானது தற்பொழுது எம்ஜிஆர் சிலை அருகே வந்து கொண்டிருக்கிறது. வெஸ்ட்ரி பள்ளியில இவங்களுடைய பேரணி முடிக்கிறாங்க. இதில் பள்ளி குழந்தைகளும் சரி, பல்கலைக்கழகங்கள் உள்ளவர்களும் மாணவர்கள் மற்றும் அனைவரும் கலந்து கொண்டுள்ளாங்க. செவிலியர்கள் கூட இந்த பேரணியில கலந்து கொண்டுள்ளாங்க. சரண்யா, தொடர்ந்து அவர்கள் இந்த பதாதைகளை ஏந்தி அவர்கள் முக்கியமாக மாணவர்களிடையும் இளைஞர்களிடையும் இந்த
புத்தகங்களை படிப்பது, அதாவது முக்கியமாக அதை வாசிப்பதற்கான விழிப்புணர்வு ஏந்திய பதாதைகளை தான் அதிகமாக உள்ளது. அதை நேரடியாக காண முடிகிறது. தற்பொழுது அதிகமானோர் தினமும் தாங்கள் செலவழிக்கும் அந்த ஒரு சிறிய தொகையை கூட ஒரு பயனுள்ள ஒரு புத்தகத்தை வாங்கி படித்து தங்களுடைய வருங்கால சமுதாயத்தையும் பேணி காப்பதற்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த பேரணி என்பதை இந்த பேரணி துவங்குவதற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினர்கள் பேசினாங்க. இந்த பேரணி இப்ப தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சரண்யா, சார்ல்ஸ், திருச்சியில் மாணவர்களின் பேராதரவோடு இந்த பேரணி நடைபெற்று இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. மாணவர்கள் தவிர இந்த பேரணியில வேற யாரெல்லாம் பங்கேற்று இருக்காங்க? சரண்யா, அதாவது திருச்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல மாணவர்கள் மட்டுமில்லாமல் அதாவது பயிற்சி செவிலியர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளாங்க. பல்கலைக்கழகங்களை சேர்ந்த மாணவர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளாங்க. அவர்களும் அதாவது குறிப்பாக இந்த இளைஞர்கள் மத்தியில தற்பொழுது குறிப்பாக அவர்கள் இந்த படிக்கும் ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக அதிகமான இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டுள்ளாங்க. அவர்கள் இந்த பதாதையை ஏந்தி அவர்கள் சாலை முழுவதும் அந்த கோஷங்களை எழுப்பியவர். அதாவது முக்கியமாக இதற்கு இந்த பேரணி துவங்குவதற்கு முன்னதாக ஒரு உறுதிமொழியும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதாவது புத்தக வாசிப்பு ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும் என உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் அந்த உறுதிமொழியில் இருக்கிறது. குழந்தைகளையும் குறிப்பாக 1 மணி நேரத்துக்கு புத்தகங்களை வாசிக்க அறிவுறுத்தணும் என்ற உறுதிமொழியும் அவங்க எடுத்துக்கொண்டுள்ளாங்க. இந்த பேரணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சரண்யா, அடுத்ததாக நெல்லையில் இதே போன்ற பேரணி நடைபெற்று வருகிறது. வாசிப்போம் நேசிப்போம் பேரணி நடைபெற்று இருக்கும் இடத்தில் நமது செய்தியாளர் நாகராஜ் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நாகராஜ், வாசிப்போம் நேசிப்போம் பேரணி நெல்லையில் ஆதரவு எப்படி இருக்கு? நிலவரத்தை சொல்லுங்க. வாசிப்போம் நேசிப்போம் நிகழ்ச்சி 2014 கால நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது சாலிஸ் நூலக கூட்டமைப்பு மற்றும் புதிய தலைமுறை மன்றம் மற்றும் மாவட்ட மைய நூலகம் பாளையங்கோட்டை மற்றும் வாசகர் வட்டம் இவர்கள் இணைந்து இந்த பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் மாணவ மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். திரளாக அதாவது சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவ மாணவிகள், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பலதரப்பட்ட மக்கள், அதாவது அரசு அலுவலர்களும் இதில் கலந்து கொண்டனர், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் என பலதரப்பட்ட மக்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை, அதாவது வாசிப்போம் நேசிப்போம், இதன் மூலம் புத்தகம் மூலமாக தான் ஒரு மனிதன் முழுமை அடைய முடியும் என்ற கோணத்தில் தான் இந்த பேரணி நடைபெறுகிறது. எனவே இந்த முழு விழிப்புணர்வு என்பது மக்களுக்கு இந்த வாசிப்போம் நேசிப்போம் மூலமாக வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்தில் நடைபெற்று வருகிறது. எனவே இதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாவட்ட மைய நூலகம் சார்பில் ஒவ்வொருவருக்கும் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தற்பொழுது அந்த பேரணி நடைபெற்றது. இந்த பேரணி தற்பொழுது பாளையங்கோட்டை PPL திருமண மண்டபத்தில் முடிவடைந்து அங்கு வைத்து தற்பொழுது இதற்கான நிகழ்ச்சி அடுத்த கட்ட நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழக துணைவேந்தர் தற்பொழுது உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த புத்தகம் என்பது எப்போது தொடங்கப்பட்டது, எகிப்தியர் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த புத்தக அச்சு என்பது எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளது என்பது குறித்து தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த புத்தகம் வாசிக்க பழக்கம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு முழுமையடைய வைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்ற கூற்றில் தான் இதற்காக பேட்டி அளித்தவர்கள் கூறியிருந்தார்கள். எனவே இது குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதன் மூலமாக இந்த திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாசிக்கும் பழக்கத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பேரணி நடைபெற்றது. அது ஒரு முழுமையாக ஒரு சிறப்பான ஒரு அதாவது ஒரு திருப்தியாக இந்த பேரணி நடந்ததாக இந்த பேரணி நடத்தியவர்கள் தெரிவித்துள்ளனர். சரண்யா, நெல்லை குறித்த நிலவரத்தை பார்த்தோம். அடுத்ததாக தற்போது வாசிப்போம் நேசிப்போம் பேரணி நடைபெற்று வரும் கோவையில் நமது செய்தியாளர் சுரேஷ் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுரேஷ், கோவையில் இந்த பேரணி தற்போது எங்க தொடங்கி எங்க நடைபெற்று இருக்கு? நிலவரம் எப்படி இருக்கு? மக்களோட ஆதரவு இந்த பேரணிக்கு எப்படி இருக்கு? சரண்யா, கோவையை பொறுத்தளவில் ரேஸ்கோ சாலையில் அமைந்துள்ள பிஷப் அப்பாசாமி கலை அறிவியல் கல்லூரியில வாசிப்போம் நேசிப்போம் 2014 என்ற தலைப்பிலான இந்த பேரணி இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அதன் முதல் கட்டமாக இப்போ சிறப்பு விருந்தினர்கள் மாணவ மாணவரிடையே இந்த வாசிக்கும் பழக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்து வருகின்றனர். மேலும் மாணவ மாணவியரிடையே உறுதிமொழியும் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அதாவது தினமும் 1 மணி நேரமாவது புத்தகத்தை படிப்பது அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பது, பிறருக்கு புத்தகத்தை பரிசளிப்பது, பிறரையும் புத்தக பரிசுகளை வழங்குவதன் அவசியம் குறித்து வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு உறுதிமொழிகள் மாணவ மாணவர்களிடையே பெறப்படுகிறது. இந்த விழிப்புணர்வு பேரணியை பொறுத்தளவு தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் இதுல பங்கேற்றிருக்காங்க. அது மட்டுமல்ல, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களும் பங்கேற்றிருக்கனால கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு பேரணியில பங்கேற்கிறாங்க. இதுல இந்த வாசிக்கும் பழக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக மாணவ மாணவியர் தங்களது கைகளில்
பதாகைகளை ஏந்தியபடி தற்பொழுது ஆயத்தமாயிட்டு வராங்க. அந்த பதாகையில பார்த்துட்டோம்னா இந்த வாசிக்கும் பழக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து வாசகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது வெறும் பள்ளி புத்தக பாடப்படிப்பு மட்டும் இல்லாமல் பொதுவாக பொது அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை படிக்கும் வழக்கமும் மாணவ மாணவியரிடையே வர வேண்டும். பொதுமக்களும் அதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த விழிப்புணர்வு பேரணியானது தற்பொழுது இந்த ரேஸ்கோர்ஸ் சாலையில் அமைந்துள்ள பிஷப் அப்பாசாமி கலை அறிவியல் கல்லூரியில் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இது பந்தய சாலையை சுற்றிலும் சுமார் 2.5 கிலோமீட்டருக்கு இந்த பேரணி செல்ல உள்ளது. இந்த பேரணி துவங்கிய இடத்திலேயே 2.5 கிலோமீட்டர் முடிவாகி பின்னர் துவங்கிய இடத்திலேயே முடிவு பெற உள்ளது. இதில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்பதால் பொதுமக்கள் அனைவரையும் கவரும் விதமாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. சரண்யா, கோவையை தொடர்ந்து அடுத்ததாக சென்னையில் பேரணி நிலவரத்திற்கு செல்லலாம். கௌதம், நீங்க சொல்லுங்க, பேரணி நடைபெறும் இடத்துல இருக்கீங்க. அங்க பங்கேற்பாளர்கள் ஆர்வத்தோட அந்த பேரணியில் பங்கேற்று இருக்கும் காட்சிகளை நாங்க பார்த்துட்டு வரோம். இது போன்ற முயற்சிகள், இது போன்ற பேரணிகள் எந்த அளவுக்கு அங்க இருக்கும் பங்கேற்பாளர்கள் கிட்ட வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கிறதா சொல்றாங்க? அவங்களோட கருத்து என்னவா இருக்கு? அதாவது சரண்யா, தற்போது பங்கேற்பாளர்களை பொறுத்தவரையில் பல்வேறு, அதாவது 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இங்கே கலந்து கொண்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் அனைவரும் கையில் பதாகைகள் மற்றும் தொப்பிகளை அணிந்தபடி வாசிக்கும் பழக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் கோஷங்களை இட்டபடி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த தொடர்பான வாசிப்போம் நேசிப்போம் விழிப்புணர்வு பேரணியை புதிய தலைமுறை மன்றத்துடன் இணைந்து நடத்தி வரும் சாலிஸ் எனப்படும் நூலக தகவல் அறிவியல் மேம்பாட்டு அமைப்பினுடைய தலைவர் நம்மோடு இருக்கிறார். அவருடன் இது தொடர்பாக பேசுவோம். ஹரிகிருஷ்ணன் அவருடன் பேசுவோம். ஹரிகிரன் சார், வணக்கம். தற்போது நீங்க சொல்லுங்க, இந்த பேரணிக்காக நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறீங்க, இதனுடைய நோக்கம் என்ன? ஆக்சுவலா சாலிஸ் என்ற அமைப்பு நூலக அறிவியல் மேம்பாட்டு அமைப்பு. இது இந்தியாவில் 2002 ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கும் கிளைகள் இருக்கின்றன. நியூடெல்லி, நாக்பூர், அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா நகரங்களையும் இருக்கின்றது. இதனுடைய முக்கியமான கோட்பாடு நூலகங்களை மேம்படுத்தல், நூலகர்களுடைய வாழ்க்கைக்கு உதவுதல், அப்போ படிக்கும் பழக்கத்தை சமுதாயமான பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரீடிங் ஹேபிட் இன்னைக்கு மக்களிடத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் அறவே குறைஞ்சுன்னு சொல்லலாம். இதை எப்படியாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புதிய தலைமுறையோடு சேர்ந்து இந்த மாபெரும் பேரணியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி மற்றும் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களை அழைத்து, பள்ளி மாணவர்கள் அப்போ கல்லூரியில் உள்ள மாணவர்கள் எல்லாரையும் அழைத்து இந்த விழிப்புணர்ச்சி பேரணியை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் எல்லா இடத்துலையும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த முக்கியமான விழாவில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். நாம் புத்தகத்தை இனிமேல் படிப்போம், புத்தகத்தை பரிசளிப்போம், ஒரு நாளைக்கு படிப்போம், ஒரு மாசத்துக்கு ஒரு புத்தகத்தை படிப்போம் என்றெல்லாம் உறுதிமொழி எடுத்து இந்த புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், மக்களிடத்தை விழிப்புணர்ச்சி உருவாக்க வேண்டும், எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். அதனுடைய பயன்பாட்டை உணர்த்துவதற்காக இந்த முக்கியமான விழிப்புணர்ச்சி பேரணி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இந்த கான்பரன்ஸ், செமினார், லெக்சர்ஸ் அப்படின்ட்டு இந்தியா முழுக்க நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இதுக்கு இந்த சைமல்டேனியஸா இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கியமான 7 சிட்டியில இது நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் இதற்கு நிறைய ஆதரவு தந்திருக்காங்க. PS அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி இந்த என்டையர் ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. புதிய தலைமுறை எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அவ்வப்போது ஆலோசனை வழங்கி இது நல்ல முறை நடப்பதற்காக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 25 நாளுக்காக தினமும் இதை அட்வர்டைஸ் பண்ணி முழு சப்போர்ட்டோட நாங்கள் இருவரும் சேர்ந்து அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து நாங்கள் இந்த பேரணி நடத்தி கொண்டு வரோம். மற்றும் இங்க உள்ள எல்லா நண்பர்களும், இங்கே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அனைத்து லைப்ரரியன்ஸ் மற்றும் எல்லாருடைய நல்ல நல்ல நண்பர்கள் எங்களுக்கு இந்த பேரணியை ஒரு வெற்றிகரம் நடப்பதற்கான முக்கியமாக உதவி பண்ணியிருக்கிறார்கள். வேற நன்றி சார். தற்போது புதிய தலைமுறை டிவியினுடைய ஃபீச்சர் எடிட்டர் தில்லை இருக்கிறார். அவருடன் இது குறித்து பேசுவோம். வணக்கம் சார். சார், புதிய தலைமுறை மன்றத்தோட பங்கு இதில் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது புதிய தலைமுறைக்கு செய்திகள் உடனுக்குடன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, சமூக அக்கறையும் இருக்கு. புதிய தலைமுறைக்கு சமூக அக்கறையும் இருக்கு. சமூக அக்கறை என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் புதிய தலைமுறை மாணவர் மன்றம் தமிழகமெங்கும் கல்லூரிகளில் மாணவர்கள் அமைப்பு புதிய தலைமுறையுடன் இணைந்து மன்றங்களை அமைத்திருக்கிறார்கள். அந்த மாணவர் மன்றமும் சாலிஸ் அமைப்பும் இணைந்து இந்த நூலக வார விழாவையொட்டி இப்படி ஒரு அற்புதமான அருமையான பேரணிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பேரணியின் நோக்கம் புத்தகங்களை வாசிப்பதை, அந்த வாசிப்பு பழக்கத்தை இளைய தலைமுறையினரிடம்
கொண்டு வர வேண்டும். இளைய தலைமுறையினர் புத்தக வாசிப்பதை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிவின் திறவுகோல் வாசிப்பு, அந்த வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பேரணியை நடத்தியிருக்கிறோம். சரண்யா, இப்போது நீங்களே கேட்டிருப்பீர்கள், அதாவது புதிய தலைமுறை மன்றம் மற்றும் சாலிஸ் ஆகியவை இரண்டும் எப்படி இதற்காக இந்த பேரணி நன்றாக நடைபெற வேண்டும் என்பதற்காக எப்படி செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அவரிடத்திலிருந்து கேட்டிருந்தோம். தொடர்ந்து பேரணியானது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. சரண்யா.